என்னடி சீக்கிரமா வந்துட்ட போல? என்னக்கா அன்னைக்கு கல்யாணத்துக்குலாம் போலையா? போடி. நாத்தனார் கல்யாணத்துக்கு போலன்னா எல்லாரும் அங்க தேடி இருப்பாங்கல்ல. சிப்பி எல்லாம் யாரோடது? இந்த பொண்ணு சொன்னது கேட்கல, சீக்கிரமா யாரோடதுன்னு சொல்லுங்க. என்னோடதான், நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். ஆமா, நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல கொஞ்சம் தூரம் தான். சரி, நீங்க யார கேட்டு இந்த வியாபாரத்தை பண்றீங்க? இல்ல, அது யாருக்கிட்டையும் அப்படி நான் கேட்கல. அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதுதான் இந்த ஊரோட பிரச்சனையே. வெளியூர்காரன் இந்த ஊருக்கு வந்து அவங்களோட சாப்பாட்டுல மண்ணு போட்டாலும், இந்த ஊர் பொண்ணோட கைய புடிச்சு இழுத்தாலும், இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு பரதேசியும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். எவனாவது ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா பல்ல இழிச்சிட்டு நிப்பானுங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த வியாபாரம் இங்க நடக்காது. அப்ப நீங்க கேப்பீங்க, இது எந்த ஊரு நியாயம்னு? இது ஒரு வித்தியாசமான ஊருங்க. இத வித்து குடும்பத்தை பாக்குற 3 பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. சர்ச்சில் வேலை பாக்குற தாமஸ், செட்டியாரு, அப்புறம் நான். வேற யாரும் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது. இத நான் இவன்கிட்ட எடுத்து சொன்னமா, இவன் தான் கேட்கவே இல்ல. வியாபாரம் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன பண்றது சொல்லு. என் கடைக்கு கொண்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனைய பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த ஊர் ரொம்ப மோசம், புரியுதா? இல்ல, நான் வேற வியாபாரம் பாத்துக்கிறேன். இந்த வியாபாரம் வேண்டாம். 6 அடிக்கு மேல இருக்கல, வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கானுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பரதேசியும் 100, 500ன்னு என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா? என்னம்மா சூடா இருக்க? வியாபாரம் பண்ண வந்தவன் எந்த ஊர்ல, எந்த ஹாஸ்பிட்டல்ல, எந்த பக்கமா படுத்துட்டு இருக்கான்? இனிமே அவன் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், வயிற்று பொழப்புக்காக நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணேன். இனிமே நீங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு பிரச்சனையா ஆக்கிடாதீங்க. நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுறேனே. பாவம், அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணலான்னு வந்தான். நம்ம பிரச்சனையை அவன் கிட்ட சொன்னோம், நம்ம பிரச்சனை அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. எப்படி? ஏமா, ஒரு டீ கணக்குல எழுதிக்க. இதோ பாருங்கண்ணே, இதோட உங்க கணக்கு 40 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் ஜிஎஸ்டி கொடுத்துதான் வாங்குறோம். அப்புறம் டீக்கு ஜிஎஸ்டி போட்டுருவேன். சீக்கிரமா வாடி. அக்கா, எனக்கு ஒரு 25 ரூபாய் வேணும்க்கா. நாளை டைம் டேபிள் புக் வாங்கணும் எனக்கு. நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னன்னு சொல்லு. டைம் டேபிள் புக். இந்த பொண்ணு என்னென்ன சொல்லுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உனக்கு புரியாதே. 3ஆம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலுக்கு போயிருந்தா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு. ஆமா, இவர் அப்படியே பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்தாடி. சொப்னா, சீக்கிரமா போயிடு. அந்த வியாபாரி வந்துட்டு இருக்கான். அந்த சர்ச் ஃபாதரையும் கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு சரியா மாட்டிக்கிட்டோம் போல. வணக்கம் ஃபாதர், என்ன இந்த பக்கம்? ஒரு வேலை இருக்கு. எங்கடி உன் அக்கா? அவ வீட்டுக்கு போயிருக்கா ஃபாதர். வீட்டுல என்ன அவன் புருஷன் இருக்கானா? அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? பொம்பளை பசங்கன்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான், அதுக்காக இப்படியா? என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு கிறிஸ்டியன் தான், அதையாவது நினைச்சு பார்க்கணும்ல. இந்த ஊர்ல யாரு என்ன வியாபாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு? மாவட்ட கலெக்டரை அடிச்சனா போய் அண்ணாச்சி தோப்புல விழுவா. 5 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்ன பார்க்கணும் அவட்ட சொல்லி வை. ஃபாதர், என்ன? அவ உடைச்சு போட்ட பொருளுங்கெல்லாம் அதுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தா. அப்புறம் சர்ச்சுக்கு என்ன பார்க்க வரும்போது கையை விரிச்சிட்டு வர வேண்டாம்னு சொல்லு. இவரோட ஏகப்பட்ட பொருட்களை அவ நஷ்டப்படுத்திருக்கா, அதுக்கான நஷ்டஈடையும் சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்லு. புரியுதா? இல்லன்னு வை, அவளை தூக்கி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு டைம் பீஸ், அப்புறம் ஒரு வாட்ச், அப்புறம் ஒரு அண்டாவை தூக்கி என் காலிலே எரிஞ்சிட்டா. இஸ்திரி பொட்டியோட புடியும் உடைச்சிட்டா. அப்புறம் அப்படி இப்படின்னு. அப்படி இப்படியா? அப்படின்னா என்ன? அது இந்த பிளாஸ்க், அப்புறம் கப்பு. நீ என்னையா இந்த அளவுக்கு கோமாளியா இருக்க? இவ்வளவு பொருட்களை சேதப்படுத்தும் போது நீ எப்படியா அதை பாத்துக்கிட்டு இருந்த? நீ ஒரு ஆம்பளை தானே? நான் வேண்டான்னு சொன்ன ஃபாதர். ஊருக்காரங்க யாருமே உதவிக்கே வரல. இது எப்போ நடந்தது?
இவன் பொய் சொல்றான் ஃபாதர். சப்னா அங்க போனா, அது உண்மைதான். திட்டிட்டு வந்துட்டா அவ்வளவுதான். எதையும் சேதப்படுத்தல ஃபாதர். இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபாதர். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா என் கை காலை உடைச்சுவேன்னு இவங்க சொன்னாங்க ஃபாதர். போதும் போதும். அப்புறம் அவ வந்தா 5 மணிக்கு முன்னாடி என்ன வந்து சர்ச்சில் பார்க்க சொல்லு. இல்லன்னு வையே. ஃபாதர் காஃபி. நல்ல சூடா 4 மசால் வடைய பார்சல் பண்ணி கொண்டு. நான் உன்னை பார்க்கலன்னு நினைச்சுக்காத. நல்ல மரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபாதர். இன்னும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் வந்துருவேன் ஃபாதர். ஃபாதர் கிட்ட போய் சொன்னா போஜனம் கிடைக்காது, தெரியல உனக்கு. சர்ச்சோட கதவாச்சு ஃபாதர். நல்ல மரம் கிடைக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்து ஊர்ல நான் ஒரு மரம் பார்த்து வச்சிருக்கேன். வேலை பேசி முடிச்ச உடனே நான் வந்துடுறேன் ஃபாதர். ஃபாதர் மசால் வடை. சரி ஃபாதர், வாங்க. சொப்னா கொஞ்சம் கோவக்காரி. இந்த ஊருக்காரங்களுக்கு அவ மேல பயம்தான். ஆனா நான் கோவப்பட்டேன்னு வையே, ஒண்ணுக்கு போயிடுவா. ஐயே யோ, ஒண்ணுக்கு போவான்னு சொன்னா அந்த அர்த்தத்திலே எடுத்துக்கிறது. நீ எல்லாம் எந்த ஊருக்காரங்கய்யா? கோவில்பட்டிங்க. கோவில்பட்டிக்காரன் கேட்டா கொன்னுடுவான் உன்ன. ஆமா, அன்னைக்கு உன் பேர் என்னன்னு சொன்ன? எடிசன். என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தோணுதா? என்னங்க? இல்ல, உன்னோட நாசமான அந்த பொருட்கள் எல்லாம் எங்கன்னு சொல்லு. டேப் ரெக்கார்டர், டைம் பீஸ். ஐயோ, நான் நாசமா போச்சுன்னு சொன்னது என்னோட டேப் ரெக்கார்டரோ டைம் பீஸோ கிடையாதுங்க. முன்னாடி நான் செஞ்சுட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் நாசமா போச்சுன்னு சொன்னேன். சிக்கன் பிசினஸ் பண்ண, அப்புறம் மட்டன் பிசினஸ் பண்ண, காயம் பிசினஸ் பண்ண. அதாங்க காயம், பெருங்காயம், நம்ம இந்த குழம்புல சாம்பார்ல போடுவோமே. கடைசியில அந்த பிசினஸ் நாசமா போச்சு. இங்க பாரு, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது உள்ள போந்து கோல் போட பாக்காத. கோல் எங்க போடணும்னு நீ சொன்னா போதும், நான் ரெடியா தான் இருக்கேன். உண்மைய சொல்லணும்டா, ஒரு பொண்ண ரேப் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஆம்பளையோட பலம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கட்டுமா? எதுக்கு படுத்துட்டு இருக்க? சீக்கிரமா எழுந்து போ. உன்னால தேவையில்லாம என் பேரு கெட்டுற போது. ஐயோ, நீ எந்த ஊரை பத்தி கனவு கண்டுட்டு இருக்க? ஊர் இல்ல, சிட்டி. இங்க பாரு, தேவையில்லாம என் வாயில இருந்து வார்த்தையை வாங்காத. தீஞ்சு போன வாடை வந்துச்சு, அதனாலதான் நான் கேட்டேன். மொத்தமா போச்சா? போ போ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. உங்க அம்மா பெத்து போட்டது சொப்னாங்கிற ஒரு பொண்ணுதான்னு 6-7 நாளைக்கு முன்னாடிதான் இந்த ஊருக்காரங்களுக்கே தெரிஞ்சுது. அந்த வெளியூர்காரன் உள்ளூருக்கு வந்தது நல்லதா போச்சு. என்னது என்னது என்னது? கேள்வி என்னன்னு சொல்ல. புகையில தீர்ந்து போச்சுன்னு சொன்ன, அவ்வளவுதான். முந்தா நேத்து தானே 10 ரூபாய்க்கு புகையில வாங்கி கொடுத்தேன். அந்த எடிசன் பையன் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வரும்போது நல்ல புகையில வாங்கிட்டு வந்து தரேன்னா அவன் வந்தானா தெரியலையே. இங்க பாரு கேள்வி, வெத்தலை வேணும் புயல வேணும்னு சொல்லி அந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டுறாத. வீட்டுல வயசுக்கு வந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க, புரியுதா? ஓ, வயசுக்கு வந்த தங்கச்சி விஷயங்களை விட்டுடு, நீ கொஞ்சம் பத்திரமா இருக்க பாரு. நான் எதுக்கு பத்திரமா இருக்கணும்? ஏண்டி, நீ பொண்ணுங்கிறதையே மறந்து பேசுறியா என்ன? சும்மா என் வாய கலராத.